ஹலோ ஹெல்த்தி பேச்சுலர்ஸ். இன்றைக்கி சிம்பிளான நாட்டுக்கோழி குழம்பும் ப்ளஸ் நாட்டுக்கோழி கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு வடைச்சட்டியில் 20 வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஒரு 3-4 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க, நல்லா வதங்குற அளவுக்கு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 10 பல் பூண்டு, 2 சின்ன துண்டு இஞ்சி, சீரகம், மிளகு, சோம்பு, மல்லி, 2 பெரிய சைஸ் தக்காளியும் சேர்த்திக்கோங்க. நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி நம்ம அரைச்சிக்கலாம். இதை ஒரு குக்கரில் 3-4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். 2 மீடியம் சைஸ் தக்காளி. ஒவ்வொன்றும் நம்ம சேர்த்ததுக்கப்புறமும் நல்லா வதக்கி விடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டுக்கோழி கழுவாமல் சேர்த்திக்கோங்க. அந்த நாட்டுக்கோழி கழுவாதப்போ தான் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். வீட்டில் அரைச்ச கறி மிளகாத்தூள் 3 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். அப்புறம் கல் உப்பு தேவையான அளவு. கறி நல்லா திரண்டு வர அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. கறி வேகிற அளவுக்கு 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கிளறி ஒரு கொதி விட்டுருங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்திக்கலாம். நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்தி ஒரு கிளறி நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கறி அப்போ தான் நல்லா வேகும். 6 விசில் வந்துருச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம நாட்டுக்கோழி குழம்பு டேஸ்டியாக சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வறுவலுக்கு நம்ம கறியை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வறுவலுக்கு கறி தனியாக எடுத்து வச்சிருங்க. கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம் குழம்ப. அதே வடைச்சட்டியில் 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. ஒரு ஸ்லைஸாக கட் பண்ண பெரிய வெங்காயம் நான் சேர்த்திருக்கேன். வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி, அதுவும் ஸ்லைஸாக இது பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சிருக்க கறியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கறி நல்லா திரண்டு வரட்டும். நம்ம எடுத்து வச்ச கறி குழம்பு ஒரு கரண்டி சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி சக்தி சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன். அது ஒரு 3-4 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. அப்போ தான் கறிக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா வதக்கி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர விட்டுருங்க. 1 ஸ்பூன் பெப்பர், கொத்தமல்லி, அப்புறம் நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் மேலே சேர்த்திக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு ஃப்ளேவரே கொடுக்க போகுது, அண்ட் டேஸ்ட்டும் கொடுக்க போகுது. லைட்டாக கிளறி விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டி சிம்பிள் நாட்டுக்கோழி ரெடி.